குறுகிய காலத்தில் அதிகளவான மழை வீழ்ச்சி பதிவாகி வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என காலநிலை முன்னறிவிப்புகள் வெளியாகி வருகின்ற நிலையில் அதனை எதிர்கொள்ள வடக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களும் மனித வளம், நிதி, வாகனங்கள் மற்றும் அவசரகால உபகரணங்களுடன் முழுமையான தயார் நிலையில் இருக்க வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் வலியுறுத்தியுள்ளார். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். வடக்கு மாகாண நிதி மற்றும் திட்டமிடல், சட்டமும் ஒழுங்கும், காணி, மின்சக்தி, வீடமைப்பு மற்றும் நிர்மாணம், சுற்றுலா, உள்ளூராட்சி, மாகாண நிர்வாகம், கிராமிய அபிவிருத்தி, வீதி அபிவிருத்தி, மோட்டார் போக்குவரத்து மற்றும் போக்குவரத்து அமைச்சுகளின் முன்னேற்ற மீளாய்வுக் கூட்டம் இன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் ஆளுநர் தலைமையில் இடம்பெற்றது. உள்ளூராட்சி மன்றங்களின் செயற்பாடுகள் தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டதுடன் தெருநாய்களுக்கான கருத்தடை சிகிச்சை வேலை திட்டத்தின் முன்னேற்றம் மற்றும் லஞ்சீர் பாவனையை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. லஞ்சீர் பாவனையை கட்டுப்படுத்துவதில் முன்னேற்றம் ஏற்பட்டிருந்தாலும் அதனை மேலும் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருப்பதாக ஆளுநர் சுட்டிக்காட்டினார். அதற்கமைய எதிர்வரும் 2027 ஆண்டு முதல் மேலும் கடுமையான அமுலாக்க நடைமுறைகள் பின்பற்றப்படவுள்ளதாக உள்ளூராட்சி ஆணையாளர் தெரிவித்தார். அத்துடன் வலிகாமம் தெற்கு மற்றும் வலிகாமம் வடக்கு பிரதேசங்களில் நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு சொந்தமான குளங்களை உள்ளூராட்சி மன்றங்கள் ஊடாக தூர்வாருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக உள்ளூராட்சி ஆணையாளர் தெரிவித்தார். எதிர்வரும் ஒக்டோபர் மாதத்தின் முதல் வாரத்தில் இருந்து வடகிழக்கு பருவ மழை தாக்கம் அதிகரிக்கும் சாத்தியம் காணப்படுவதால் இடர்நிலை முகாமைத்துவத்துக்கு தேவையான அனைத்து முன்னாயத்தங்களையும் மேற்கொள்ளுமாறு ஏற்கனவே உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக உள்ளூராட்சி ஆணையாளர் தெரிவித்தார். அவசர நிலைக்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகள், வாகனங்கள், இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்களை தயார் நிலையில் வைத்திருக்குமாறும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக உள்ளூராட்சி ஆணையாளர் குறிப்பிட்டார். பிராஜா சக்தி வேலை திட்டத்தின் கீழ் மாகாண சபைக்கு சொந்தமான வீதிகள் மற்றும் கட்டடங்களை புனரமைப்பதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் அதே பணிகள் ஏனைய நிதி மூலங்களின் கீழ் மீள இடம்பெறாதவாறு திட்டங்களை ஒருங்கிணைத்து நடைமுறைப்படுத்துமாறு வடக்கு மாகாண ஆளுநர் அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கினார்.